அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில் எதிரி, கடன், நோய், இந்த பிரச்சனைகள் எல்லா மனிதருக்கும் இருந்து தாங்க தீரும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றையாவது நாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். இந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு தான் இருப்போம். அப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயத்தை வெல்லக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரே கிரகம்னா அது செவ்வாய் பகவான் தாங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடக்க போகுது. அதனால் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு மீண்டும் வாழ்க்கையில் எழுச்சி பெற போகிறீங்க, நிம்மதி சந்தோஷம் பெற போகிறீங்க, வெற்றி கிடைக்க போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கான குரு பயிற்சியோட பலன்கள் பதிவிட்டாச்சு. சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீனராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அவருக்கு ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது செவ்வாய் பகவான் தாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த செவ்வாய் பகவான் உங்கள் மீன ராசியில் இப்போ இருக்கார். அது ராகுவுடன் இணைந்து இருக்கார். அதனால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை கூட செய்ய முடியாமல் போச்சுங்க. காரணம் இந்த ராகுவினுடைய சேர்க்கை. இப்போ இந்த செவ்வாய் பகவான் மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சியாகி தனது சொந்த வீடான மேஷராசிக்கு போயிடுறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 2ஆம் வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் பகவானால் வீழ்ந்து கிடந்த நீங்கள் இனி எழுச்சி பெறுவீங்க. மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. முக்கியமாக இதுவரை கிடைக்காத கௌரவம், பேர், புகழ், பதவி இதெல்லாம் இனி கிடைக்குங்க. உங்களுடைய தன்மானத்திற்கு இழுக்கு வந்துச்சா, களங்கம் வந்துச்சா, இனி அது சரி செய்யப்படும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழியும் குற்றங்களும் நீங்களே நீக்கிடுவீங்க. உங்களுடைய வாக்கினால், உங்களுடைய வாத திறமையால் வாதிட்டு பல வழக்குகளில் ஜெயிக்க போகிறீங்க. பணத்தினை வசூல் செய்வீங்க. வரவேண்டிய பணத்தினை கூட விட்டு கொடுத்து நீங்கள் அதை இனிமே வரவழைக்க ஆயத்தம் ஆவீங்க. நிலையோகன்றது உண்டுங்க. நிலத்தால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுபோல் சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நன்மை நடக்கும். சகோதர சகோதரிகளால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். மேலும் அரசு விஷயத்தில் ஆதாயம், உதவி இதெல்லாம் பெறுவீங்க. குடும்பத்தின் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் இவையெல்லாம் நீங்கிடும். உங்களுக்கு நிச்சயமாக நிம்மதி சந்தோஷம் இந்த வகையில் கிடைக்கும். அரசு வேலைக்கு உரிய முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு உரிய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வழியில் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அந்த தொடர்பினை பற்றி கொண்டால் உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. அதுபோல் இந்த ரியல் எஸ்டேட் மற்றும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் லாபங்கிறது இருக்குது. அந்த தொழில் செய்கிறவங்க தாராளமாக விரிவுபடுத்தி கொள்ளலாம். நிச்சயமாக பயன் உண்டு. அடுத்ததான் தனியார் நிறுவனங்களில் வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்க, அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வேலையில் மாற்றம் என்பது கிடைக்குங்க. கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த நிலக்கடன் இருந்துச்சுன்னா அது தீர்ந்து போயிடும். அதே போல் சகோதரர்களே உங்களுக்கு எதிரியாக மாறி இருந்தாலும் அந்த எதிரி பிரச்சனை தீரும். நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா, குறிப்பாக இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். அதுபோல் நாக்கு, பல், கண், காது, மூக்கு, முகம் இவற்றில் குறைபாடுகளோ பிரச்சனைகளோ இருந்தால் அது சரியாகிவிடும். மேலும் இந்த மங்களக்காரகன்கிறவர் 2ஆம் வீட்டில் அமர்வதால் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குங்க. திருமண தடை நீங்கி திருமணங்கிறது நடக்கும். இந்த நேரத்தில் முருகனுடைய வழிபாடு வீட்டிலேயே குடும்பமாக செய்வது மிக நல்லதுங்க. அதே போல் வீடு தேடி வரக்கூடிய பாலகுமாரர்கள், அதாவது ஆண் குழந்தைகளுக்கு குறிப்பாக இனிப்பு வகைகளை கொடுக்கணுங்க. உங்களுக்கு பண அதிகரிப்பு, அதிர்ஷ்டம், மேலும் வசீகரம் இவற்றையெல்லாம் பெற்றுத்தரும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம்
மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பேசி பலன்கள் குறித்து பார்த்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.